நீங்க கொண்டு வந்த ஜாதகப்படி பார்த்தா இசைக்கும் விஷாலுக்கும் எந்த பொருத்தமுமே இல்லை. இவங்க வாழ்க்கையில என்னைக்கும் சேர்ந்தே இருக்க முடியாது. என்னங்கய்யா இப்படி சொல்றீங்க? ஆனா 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சே. வாஸ்தவம் தான். சில நேரத்துல நம்மளையும் மீறி சில விஷயம் நடக்கும். அதை நம்மளால தடுக்க முடியாதுமா. அப்படித்தான் விஷாலோட கல்யாணமும். ஆனாலும் கட்டம் சொல்றத நான் சொல்லணும் இல்லையா? எனக்கு புரியுதுங்கய்யா. ஆனா என் பையன் சந்தோஷமா இருக்கணும். இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்கய்யா. பரிகாரமா? நடக்கிற எல்லாத்துக்கும் பரிகாரம்னு ஒண்ணு இருந்தா இந்த பூமி புண்ணிய பூமியா மாறிடுமா? உங்களுக்காக கட்டத்துல கவனிச்சதை வேணா நான் சொல்றேன். இந்த ஜாதகப்படி இசை ரொம்ப கெட்டிக்காரி. எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய பொண்ணுதான். இவளால பையனுக்கும் கல்யாண வாழ்க்கையில ஏற்றம் இருக்கு. ஆனா கிரக அமைப்பு சரியில்லையே. 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா அது குடும்பத்துக்கு நல்லதில்ல, அவங்களுக்கும் நல்லதில்ல. என்னங்கய்யா சொல்றீங்க? நான் எதுவும் சொல்லலம்மா. அவங்க 2 பேர் கட்டம் சொல்றத சொல்றேன். 2 வருஷத்துக்கு உங்க மருமகளும் பையனும் பிரிஞ்சிருக்கணும். அதுதான் அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரே வழி. அச்சச்சோ இசை, கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் சுபத்ரா வீட்டோட மகாராணி மாதிரி இருந்த, அடுத்த நிமிஷமே அது எல்லாம் போய் இப்படி நடு தெருவுக்கு வந்துட்டே இசை. ஒருவேளை இதெல்லாம் உன் ஜாதகத்தினாலதான் நடந்திருக்குமோ? என்ன கொழுப்பம் உனக்கு? கொழுப்பெல்லாம் இல்ல. என்ன வெளியே அனுப்பணும்னு நீ என்னென்ன பிளான் போட்ட? இப்ப என்ன நடந்துச்சு? உன் கட்டம் சரியில்லைன்னு அவங்க எல்லாருமா சேர்த்து உன்னை வெளியே அனுப்பிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே இனிமே அவங்க கட்டம் தான் சரியில்லைன்னு அவங்க தெரிஞ்சுப்பாங்க. என்னடி சொன்ன? உன்னால என் குடும்பத்தை ஒண்ணுமே செய்ய முடியாது. கைய எடு. கோவில்ல எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதா? சரி சரி, இதெல்லாம் உன் கட்டத்திலே எழுதல போல இருக்கு. என்னடி வெறுப்பேத்ரியா? ஓ, அப்ப நான் பேசுறதுல நீ வெறுப்பாக்குறியா? உன்னை இன்னும் காண்டேத்துறதுக்கு ஒரு சூப்பர் மேட்டர் சொல்லவா? முக்கியமான மேட்டர் இது, சொல்லவா? என்னடி சொல்ல போற? உன்னோட மாமா அந்த பாஸ்கரன் இருக்காருல, எப்ப பாரு ஒரு ஓரமா நின்னுகிட்டு ஏதாச்சும் ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு கடுப்பேத்திட்டே இருப்பாரு. அதான் சரி, இந்த கொசத்தல்ல குறையட்டுமேனு அவரை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ண. ஆனா நீ சரியான டைம்ல வந்து காப்பாத்திட்ட. நீ மட்டும் போகாம இருந்திருந்தன வெய்யு, அந்த ஆள் இந்நேரம் போட்டோல சிரிச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. இப்படி காரியத்தையே கெடுத்துட்டியே. ஏய், என்னடி சொன்ன? நீ மாமாவை கொலை பண்ண நீ ட்ரை பண்ணியா? இசை, இசைங்க பல்லவி. அண்ணா பாட்டி, இசைங்க. ஓ, ரூம்ல இருக்காளா? இசை, இசை, ரூம்லயும் காணோம். யார கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்க போயிருப்பா? இசை, பாட்டி, இசை எங்க பாட்டி? என்னாச்சு? பல்லவி, இசைங்க. ஏன் யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்க சொல்ல மாட்டீங்க. மா, அம்மா, 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 என்னம்மா இசைங்க? அம்மா, உங்ககிட்ட தானம்மா கேக்குறேன், சொல்லுங்கம்மா. யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இசை இங்க. அம்மா, இசை எங்கம்மா? ஏய், நீ கொஞ்சம் இரு, நான் உள்ள போயிட்டு வரேன். இசை எங்கம்மா? விஷால், அவ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. அத்தை, என்னது? வீட்டை விட்டு போயிட்டாளா? ஆமா, இனிமே அவ இங்க வர்றது கஷ்டம்தான். பல்லவி, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஒழுங்கா நீ எல்லாத்தையும் சொல்லு. இங்க என்ன நடந்துச்சு கேக்குறல, சொல்லு. அம்மா, அண்ணன் கிட்ட நடந்த விஷயத்த சொல்லட்டுமாமா? அம்மா, அண்ணன் கேக்குறான்ல, சொல்லட்டாமா? அண்ணா, நீ வாண்ணா. எதுவா இருந்தாலும் இங்கே சொல்லு. நீ வாண்ணா. ஏய், வா. பல்லவி, பல்லவி விடு. சொல்லு பல்லவி. அந்த வீடு தான்
நீ இருக்க வேண்டிய இடம். புரிஞ்சுதா? அதெல்லாம் உண்மைதான் விஷால். ஆனா அது உன் வீடு மட்டும் இல்ல, அத்தையோட வீடும் தான். அத்தை சொன்ன அந்த வார்த்தைய மீறி என்னால அந்த வீட்டுக்குள்ள வர முடியாது விஷால். அப்போ என் அப்பா அம்மாவை உன்னோட அப்பா அம்மாவா நினைச்சேன்னு சொன்னியே, அதெல்லாம் பொய்யில. இல்ல, அவங்க எப்பவுமே என்னோட அப்பா அம்மா தான். சும்மா வாய் வார்த்தையா சொல்லாத இசை. அவங்க உன்னோட அப்பா அம்மாவா இருந்திருந்தா அந்த கொலகாரி ஸ்ரீஜா இருக்கிற இடத்துல இப்படி விட்டு வந்திருப்பியா? என்னடா இவன் இப்படி பேசுறான்னு தோணுது இல்ல? இப்பதான் எனக்கு ஸ்ரீஜாவை பத்தி நிறைய விஷயம் ஒவ்வொன்னா தெரிய வருது. அப்பாவ கார்ல பெர்ஃபியூம்க்கு பதிலா ஏதோ கெமிக்கலை வச்சு அப்பாவை சாகடிக்க பாத்திருக்கா. இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்ததும் நான் ரொம்ப ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ரீஜாவை பத்தி நீ சொன்னதெல்லாம் ஒன்னொன்னா ரிலேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவளை பத்தி நீ இதுவரை சொன்னது எல்லாமே சரிதான். ஆனா அவன் பண்ண எல்லாத்தையும் நிரூபிக்க நம்ம கிட்ட எவிடன்ஸ் தான் இல்ல. நம்ம ஆதாரத்தை கண்டுபிடிக்கணும், அவளை துரத்தணும். அவளை துரத்தி விட்டுட்டு வர்ஷினியும் அண்ணனையும் ஒன்னா சேர்த்து வைக்கணும். இவ்வளவு வேலையை வச்சுக்கிட்டு எப்படி இசை? நீ இப்படி பேசுறது ஆச்சரியமா இருக்கு விஷால், சந்தோஷமாவும் இருக்கு. எப்படியோ இப்ப வாச்சும் நீ ஸ்ரீஜாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டல, அதுவே எனக்கு போதும். இசை, உன்னை புரிஞ்சுக்காம பேசினதுக்கெல்லாம் அது எல்லாத்துக்குமே நான் சாரி கேட்டுக்கிறேன். இப்ப நீ வா, நம்ம வீட்டுக்கு போலாம். இல்ல விஷால், அத்தை அவ்வளோ கோவமா இருக்காங்க. இப்போ நீ சொல்லி நான் நம்ம வீட்டுக்கு வந்தா அது அத்தையோட பேச்ச மீறினதா ஆயிடும். இருக்கட்டும் இருக்கட்டும், நீ அவங்க பேச்ச கேட்கலன்னே இருக்கட்டும். அதனால இப்ப என்ன ஆயிட போகுது? அம்மாவோட கோபம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும், அவ்வளவுதானே? இசை, நான் உன்னை பேசாத பேச்சா உன் மேல எவ்வளவு கோவப்பட்டிருக்கேன். இப்போ உன்கிட்ட வந்து உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நான் சாரி கேட்கலையா? இதே மாதிரி தான் அவங்களும் உன்னை புரிஞ்சுப்பாங்க. வா, கிளம்பு. ப்ளீஸ் விஷால், வேண்டாம் ப்ளீஸ், நான் இசை, வரல. தயவு செஞ்சு சொல்றத கேளு. நீ வீட்ல இருந்தாதான் ஸ்ரீஜாவை வெளியில அனுப்பிட்டு உன் தங்கச்சியையும் என் அண்ணனையும் ஒண்ணு சேர்க்க முடியும். ஏ வர்ஷினி ராகவ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா? அந்த ஸ்ரீஜாவை நம்ம துரத்த வேண்டாமா? நீ வா இசை. அத்தையை எப்படி நான் ஃபேஸ் பண்றது விஷால்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இசை. என் மனைவியா நீ வீட்டுக்கு வர, மத்தபடி அங்க யார் என்ன பேசினாலும் அதை நான் சமாளிச்சுக்கிறேன். வா போலாம். விஷால்